ஏங்க இன்னைக்கு பேங்க் லோன் கட்டணும், பேங்க் மேனேஜர் வேற கொஞ்ச நேரத்துல வருவாரு, கையில பணம் இல்ல, என்ன கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கீங்க? பேங்க் லோன் பிரச்சனையில நேத்தே முடிச்சிட்டேன்டா. என்னங்க சொல்றீங்க? நேத்து திருப்பூர் கந்தசாமி கோயில்ல கடனோட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு உண்டியில போட்டு வந்துட்டேன். இனிமே அது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லிடுவாங்க. நம்மளோட கடன் எல்லாம் பேங்க்கார வந்தானா ஏதாச்சும் கேட்டானா அந்த கோயில் நிர்வாகத்துக்கு கேட்டுக்குன்னு சொல்லிடலாம். நாம புரியுதா? எதை வச்சு இப்படி பண்ணீங்க? 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சாமி கும்பிட கோவில தவறி ஒரு செல்போன் உண்டியில் விழுந்துருச்சு. அது நிர்வாகத்துக்கே சொந்தம் நடமுடிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய டாக்குமெண்ட் உண்டியில் விழுந்துருச்சு, நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போறாங்க. அட ஆமாங்க, அது சரின்னா நீங்க செஞ்சதும் சரிதானுங்க. செல்போன் உண்டியில் இருந்தா கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னா என்னுடைய கடன் டாக்குமெண்ட் உண்டியில் இருந்தா அதுவும் கோயில் நிர்வாகத்துக்கு தானே சொந்தம். பேங்க்கார வந்தா நான் சொல்லிடுறேங்க, போய் கோயில் நிர்வாகத்திட்டே கடனை வாங்கிக்கங்கன்னு. மக்கள், உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? அந்த காலத்துல கோயில் உண்டியில காசு போட்டோம் அப்படின்னா அந்த பணம் ஏழை மக்களோட பசிக்கு அன்னதானமா போகும். இந்த காலத்துல கோயில் உண்டியில நாம கொண்டு காசு போட்டோம் அப்படின்னா அந்த கோயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு சொகுசு காராவும் சொகுசு வாழ்க்கைக்குன்னு இந்த காசு போய் சேருது. இதுல எது புண்ணியம் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குங்க.